மக்கள் பணத்தை வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு வரிபறி பண்ணிட்டு திருடிட்டு கிரானைட் குவாரி மணல் குவாரி ஏனைய பணங்களை பங்கெடுத்து நான் ஜெயிலுக்கு போடல. என் மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக போராடிட்டு நான் ஜெயில் போறேன். என்ன போய் கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிட்பாக்கெட் வரிபறி பண்றோம் பாலியல் தொழில் பண்றவன் அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கிறவன் நான் மக்களுக்காக போராடுறேன். மக்கள் பணத்தை வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு வரிபறி பண்ணிட்டு திருடிட்டு கிரானைட் குவாரி மணல் குவாரி ஏனைய பணங்களை பங்கெடுத்து நான் ஜெயிலுக்கு போடல. என் மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக போராடிட்டு நான் ஜெயில் போறேன். என்ன போய் கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிட்பாக்கெட் வழிபறி பண்றவன் பாலியல் தொழில் பண்றவன் அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கிறவன் குடும்பத்தோடு நீதிமன்றத்துக்கு ஏறுறவன் வழக்கில் தண்டனை கைதோடு நிக்க வச்சு ரோல் காலுக்கு அழைப்பது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உடனே அவை முன்னவர் சொல்றாரு அழைப்பாங்கத்தான் அப்படின்னாரு. ஒருவேளை நாளை நான் சொல்லக்கூடாது இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறைக்கு போன அங்க அவர்களுக்கு இந்த அவமானம் ஏற்பட்டா இப்ப போராளிகளுக்கு ஏற்பட்டிருக்கு, கூடங்குளம் உதயகுமாருக்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஏற்பட்டிருக்கு, சீமானுக்கு ஏற்பட்டிருக்கு, சிறைக்கு சென்ற மக்களுக்காக போராடிய தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது ஏற்படக்கூடாதுன்னு சொல்றான். நீ கன்வின்சன் குற்றவாளியா இருந்தானாக்க சிறை விதிகளை கட்டு போடுறான். ஆனா சிறை சட்டத்தில் ரோல் கால் அழைக்கணும்னு எங்க இருக்கு? சிறை ஒரே மாதிரியான சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்த மாற்று கருத்து இல்லைங்க. ரோல் கால் என்பது சிறை கண்காணிப்பாளர் ஜெயிலர்கள் எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரம். அதுல விசாரணை கைதிகளை நேர் நிறுத்தக்கூடாது என்பதுதான் சட்டத்தில். எங்கேயும் விசாரணை கைதியும் கூட்டு ரோல் கால்ல கேள்வி கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. விசாரணை கைதிக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்குன்னா நாங்க சூப்பரண்டை பார்த்து சொல்ல போறோம், ஜெயிலரை பார்த்து சொல்ல போறோம். நீ ஜெயிலுக்கு போயிட்டுனாக்கா எம்எல்ஏ எம்பி எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னா இப்ப நான் திருப்பி கேட்டேனாக்கா அவர் மூத்தவர் சீனியர் அவர் சொல்றாரு நானும் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னா எப்படி? விசாரணை கைதி வேற குற்றவாளி வேற, எப்படி ஒரே மாதிரி நடத்த முடியும்? குற்றவாளி கைதிக்கு எண்ணு கொடுத்து கால் சட்டை கொடுத்து வெள்ள சீருடை கொடுக்குறாங்க, விசாரணை கைதிக்கு அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி எல்லாம் ஒரே மாதிரி ஆகும்? அவை முன்னவர் தெரியும், ஆனா வேண்டுமென்று அவர் அந்த காமெடியா அந்த அவையை கொண்டு போனதுக்காக சில நேரம் அவருடைய கருத்துக்கள் என்பது சட்டமன்றத்துக்கும் சட்டத்துக்கும் மாண்புகளுக்கும் கொஞ்சம் முரணா இருக்குது. இதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்குது. அதனாலதான் நான் வெளியில பத்திரிகையாளர்கிட்ட இதை பதிவு செய்யறேன். ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவருடைய வேண்டுகோளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருடைய வேண்டுகோளும் தான் நான் பேசிய அந்த கருத்து. அதனாலதான் எல்லாருமே வேல்முருகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம், வரவேற்கிறோம், நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாங்க. மாநில அரசு பல்வேறு இனங்கள்ல நிதி ஒதுக்குறாங்க. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு திட்டம் கிராம சாலைகளுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அந்த 4000 கோடி ஒதுக்குற போது இந்த பியூரோக்ரசி என்றக்கூடிய அதிகாரி அழகா அறையில உட்காந்துக்கிட்டு அல்லது ஒப்பந்ததாரராக இருக்கிற கான்ட்ராக்டரோட நல்ல அதிகாரியோட தொடர்பு இருக்கும்போது அவன் என்ன செய்யறான்? அவன் கொடுக்குற லிஸ்ட்டை வாங்கிட்டு லிஸ்ட் அறிவிப்பு விட்டுறான். மக்கள் புரிய நாங்க தாங்க ஓட்டு கேட்க போறோம். அதிகாரிகள் ஒரு முறை ஓட்டு கேட்க வீதிக்கு வரதில்ல, மக்களை சந்திக்க போறதில்ல. நாங்க போகும்போது நீ எம்எல்ஏ எங்களுக்கு என்ன செஞ்ச, என் தெருவுக்கு ரோடு போட்டியா, விளக்கு போட்டியா, பைப் போட்டியா, தண்ணி வந்துச்சான்னு எங்களை தான் கேட்கறாங்க. அதனால நான் என்ன சொன்னேன், இந்த 4000 கோடியில் ஒரு சரிபாதி தொகையை சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களிடம் நான் இன்றைக்கு 2 அமைச்சர்கள் தான் பேசுறாங்க. 8 மணி வரைக்கும் அவை இருக்கு, ஒரு அரை மணி நேரம் கொடுங்க எனக்கு பேசுறதுக்கு கேட்டேன். ஆனா 16 நிமிடங்களோட எனக்கு பேச்சு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நான் பல்வேறு குறிப்புகள் வைத்திருக்கிறேன், தமிழ் சமூகத்தின் குறிப்புகள். ஒன்றிய அரசு கொண்டு வந்த 4 தொகுதி தொழிலாளர் சட்டம் என்பது கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 36 நல வாரியங்களையும் முடக்குகின்ற ஒரு மோசமான தொழிலாளர் விரோத சட்டம். அதற்கு எதிராக அந்த சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன். அதற்கு பதில் இல்லை. இப்படி என்னால் அடுக்கடுக்கா பல செய்திகளை சொல்ல முடியும். நான் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பு மகன் தளபதி அவர்களுக்கோ இந்த அரசுக்கோ அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கோ களங்கம் ஏற்படுத்துவதற்கோ எந்த கருத்துக்களையும் பதிவு செய்யவில்லை. என் தமிழ் சமூகத்தின் உயிரான் இங்க பாருங்க, சோபன் பாபு இங்க சிலை இருக்கு, இங்க மன்றாவுக்கு சிலை இருக்கு, வெள்ளக்காரனுக்கு சிலை இருக்கு, போர்க்கித்தீஸ் இருக்கு, இங்க சாலைகள்ல பெயர் இருக்கு. இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள், ஆனா அவர்களுக்கான அங்கீகாரம் இந்த மண்ணில் தரப்பட்டிருக்கிறதா? 70 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இந்த மண்ணில் என் தமிழ் தேசிய தந்தைகளுக்கான ஒரு அங்கீகாரம் மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறதா? இதையெல்லாம் அரசியல் ரீதியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகமும் கவனத்தில் கொள்ளணும். இன்னைக்கு மாற்று கருத்தை முன்வைக்கிற அரசியல் இயக்கங்கள் இந்த மண்ணில் வேகமாக வளர்வதற்கு காரணம் இந்த 70 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்கள் இந்த தமிழர் தாய்மொழியாக கொண்ட இந்த தமிழ் சமூகத்தின் போராடிய மாமன்னர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் தங்கள் சொத்து பத்துகளை அனைத்தையும் இந்த தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தியாகம் செய்தவர்களையும் வரலாற்றிலிருந்து மறைக்கப்படுகின்ற ஆரிய பார்ப்பன சூழ்ச்சிக்கு நம்முடைய திராவிட அரசுகளும் அடிமையாகிவிடக் கூடாது, அல்லது அவர்களுடைய வலையில் இவர்கள் விழுந்துவிட இல்ல. பேச அனுமதிச்சாரு, 15 நிமிடம் கொடுத்தாரு, அதெல்லாம் நான் குறை சொல்லல. ஆனா நான் ஒரு பாயிண்ட் பண்றேன், அந்த பாயிண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணணும்.
ஒரு முழுமை பெற்ற பிறகு அதில் தவறுதான் நீக்கணும். தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் சொன்னாலே அவை குறிப்பில் நீக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? பாசிசம் சொன்ன உடனே பிஜேபி எழுந்து எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அடுத்த சப்ஜெக்ட் போங்க பேசாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? பாசிசம் அன்பார்லிமெண்ட் வாடா? சிறைச்சாலையில் சாதி கலவரம் நடந்து ஒருவர் 1 மாத காலம் உடலை வைத்து அந்த சமூக மக்கள் அங்கு போராடி அவர்களுக்கான நீதியை கேட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை சமாதானம் செய்துதான் அந்த உடல் வாங்குவதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த செய்திகளை சொல்றேன். ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஜெயிலில் கொண்டு போய் வைக்கும் போது சிறைத்துறை உடனே அவை முன்னவர் ஏற்பட்டு ஏன் ஜெயிலை பற்றியே பேசுகிற வெளியே வாழ்றாரு. ஒரு அவை முன்னவர் 50 ஆண்டு கால சட்டமன்றத்தில் இருக்கிறவர் சிறைத்துறை மானிய கோரிக்கையில் சிறைத்துறை பத்தி பேசாம வேற என்ன பேசுவாங்க?